பார்த்து வருகிறோம். டெல்லியில் வரும் 14ஆம் தேதி பாஜக ஆட்சிமன்ற குழு கூட்டம் நடைபெறவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யலாம். தொடர்ச்சியாக தற்போது பாஜக பல்வேறு குறிப்பாக தேர்தல் வியூகங்களை வகுத்து வருகிறது. அந்த வகையில தற்போது தமிழகம் மற்றும் கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில வருகின்ற 13, 14 ஆகிய 2 நாட்களுக்கு பாஜகவினுடைய பார்லிமெண்டரி கமிட்டியினுடைய ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக பிரதமர் மோடி, அதே போல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர், அதே போல பாஜகவினுடைய தேசிய தலைவர் நிபின் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்க இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல ஒவ்வொரு மாநிலத்துக்கான ஒரு பிரதிநிதிகள் பங்கேற்கக்கூடிய வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை வானதி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த பார்லிமெண்டரி குழுவில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதானமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜக அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய நிலையில அவர்களுடைய அந்த தொகுதி எண்ணிக்கை, தொகுதிக்கான அந்த பட்டியல், அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே தேர்ந்தெடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தொகுதிக்கு 3 வேட்பாளர் என்ற அடிப்படையில் அந்த வேட்பாளர்கள் பட்டியல் குறித்தெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தலுக்கு இன்னும் 1 மாதத்திற்குள்ளாகவே தேர்தலுக்கான அந்த அறிவிப்புகள் என்பது நாமினேஷன் எல்லாம் விரைவாக நடைபெற இருக்கக்கூடிய நிலையில பாஜக அதிமுகவை பொறுத்தளவிற்கு திரைமறைவில் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நடத்தப்பட்டு வருகிறது. எனவே இதற்கான முன்கூட்டியே வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கக்கூடிய பணிகளும் அப்படிங்கிறது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற முக்கிய விஷயங்கள் குறிப்பாக இந்த பார்லிமெண்டரி கமிட்டியில இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் மத்தியில ஆலோசனை நடத்தப்படும். அதற்கு பிறகு டெல்லியில் இருந்து வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில பார்லிமெண்டரி கமிட்டியினுடைய அந்த ஆலோசனை கூட்டம் வருகின்ற 14ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.